இந்து மீசியா மீடியாவால் கொட்டப்பட்ட விஷம் நெருப்பு ஆற்றிலே நீந்தி கரை கண்டவன் அப்படிங்கிற அந்த அனுபவத்திலிருந்து சொல்றேங்க. இந்து மீசியா, இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மொத்த உலகளாவிய இந்து விரோத சக்திகள், இந்து விரோத தீய சக்திகள், அந்த நெட்வொர்க் தான் இந்து மீசியா. முதலாம் திராவிஷ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திராவிஷ்ன்ற வார்த்தை ரொம்ப சின்ன லோக்கலைஸ்டு வேர்டு. அந்த ஹிந்து மீசியாங்கிற அந்த குளோபல் நெட்வொர்க் தான் திராவிஷ்ன்ற முகமூடிய மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு அந்த லெவல்ல விளையாடுது. அது திராவிஷ்ங்கிறது வேற சாதாரண முகமூடி தானே தவிர அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் குளோபல் நெட்வொர்க் இருக்கு. ஹிந்து விரோத தீய சக்திகள், அதை தான் இந்த ஹிந்து மீசியான்ற வேர்ட்ல சொல்ல வரேன். இந்த ஹிந்து மீசியா அவங்க எப்படி இந்த ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங்னா என்னன்னா, ஒரு நபர் உருவாகி வரும் பொழுதே அவருடைய ஃபியூச்சர் பாசிபிலிட்டிய ப்ரெடிக்ட் பண்ணி அப்பவே அழிச்சிருவாங்க. அதுதான் ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங். இந்த ஹிந்து மீசியா கும்பல், இந்து விரோத தீய சக்திகள் என்னை தாக்கி அழிக்க முயற்சி பண்ணப்போ நான் ஒன்னும் கைலாசத்தை செஞ்சு முடிச்சிடல. ஆனா அது மாதிரியான கனவுகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் காரணத்துக்காக என்னை அழிக்க முயற்சித்தார்கள். இந்துக்களுக்கு நான் என்ன பெரும் நன்மை செய்ய போகிறேன் இந்துக்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்து விரோத தீய சக்திகள் புரிந்து கொண்டன. அதுதான் ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங், ஹோலோகாஸ்ட் லெவல் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஒருவன் முளைத்து வரும் பொழுதே இவன் எப்படி கிளைத்து எழுவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங் பண்ற.